பத்தி நான் சொல்றேன்னு சொன்னா, இயேசு மாத்திரம் என்னை அறியாமல் இருந்தால், என்னை நேசிக்காமல் நான் மண்ணோடு மண் போயிருப்பேன், எப்போது மண்ணோடு மண் போயிருப்பேன். என் நேசி என்னை தேடி வந்து என் நேசித்ததுனால அந்த தெய்வத்தை சொல்ல வந்திருக்கிறீங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்காக கைகளில் கால் ஆணி அடிக்கப்பட்டு விழால குத்தப்பட்டு முழுக்கடை ஏற்றி எல்லா ரத்தத்தை சிந்தி அன்பை வெளிப்படுத்தினாருங்க. அந்த நல்ல தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியும், சொந்த பந்தங்களாம் அநேக ஐஸ்வர்வாங்க அநேக இருக்கிறாங்க. அநேகர் பாருங்க சாபத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சும்மா வெளியே பாக்குறது காரு பங்களா வசதி, கோடி கோடியான சொத்து, கோடி கோடியான பணம், ஆனா உள்ளுக்குள்ள வேதனை சாபம். பாருங்க, இந்த உடவுத யாராலும் சாபத்தை மாற்ற முடியாது. நான் சவால் விட்டு சொல்ல முடியும், யாராலும் சாபத்தை மாற்ற முடியாது, யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாதுங்க. கோடி கோடி பணம் இருந்தாலும், கோடி கோடி செல்வம் இருந்தாலும், எந்த மனிதனால எந்த மனுஷால பாவத்தை மன்னிக்க முடியாது, சாபத்தை மறைக்க முடியாது. ஆனா தான் பாவத்தை மன்னிக்கும். ஏன் தெரியுங்களா? மனு கொடுத்துக்காக பாவமானாரு. பாருங்க, இந்த முழு உலகத்துக்காக இயேசு பாவமானார், இயேசு சாபமானாருங்க. மனிதன் தலைமுறையா தொடர்கிற சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. ஆமா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் இயேசு வரும்போது சாபம் மாறிடும். 100 கோடி பணம் இருந்தாலும் சாபம் மாறாது. ஆனா என் தெய்வத்தை, உயிரோடு இருக்கிற என் தெய்வம் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது சாபம் மாறிடுங்க. ஒரு நொடிப்பட சாபம் மாறிடும் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது. ஏன் தெரியுங்களா? இந்த முழு உலகத்துக்காக இயேசு சாபமானார். பரிசுத்த வேதம் சொல்லப்படுது பாருங்க, இயேசு சாபமானார். மனிதனுடைய சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. வேற எதுவும் சொல்ல முடியுமா? என் இயேசு சாபத்தை ஏற்றுக்கொண்டார். மனிதனுடைய எல்லா அக்கிரமத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாருங்க. நீங்களும் நானும், இந்த வாழ்ந்த ஜனங்கள், வாழ்கிற ஜனங்கள், வாழ போற ஜனங்கள் எல்லாருடைய சாபத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு நின்று உயிரோடு இருக்கிறாருங்க. ஆமா, அந்த உயிரோடு தெய்வங்களை தேடி வந்திருக்கிறார். கேட்க அன்பான சகோதரமாரே, சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, தெய்வம் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு ஜீவனோடு இருக்கிறார். உங்களுக்கு ரத்தம் சிந்திருக்கிறார். மறந்துடாதீங்க அன்பு சகோதரிமார்களே, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு வர விரும்புகிறார். அம்மா, உங்களை தேடி வந்திருக்கிறார். அம்மா, உங்க வாழ்க்கையில இயேசு இடம் கொடுங்க. இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவருங்க. இயேசு விட்டு விட்டா அவள்தாங்க. இயேசு விட்டு விட்டா வாழ்க்கையில எல்லா கஷ்டம் வந்துருங்க. ஆனா நல்ல தெய்வமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எல்லா கஷ்டம் மாறிடுங்க. கேட்க அன்பான உறவுகளே, சொந்தங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமா நேசிக்கிறார். நேசன் தெரியுமா? எப்படியாப்பட்ட நேசன்? அம்மா, அந்த இயேசு நேசன் தெரியாதுதான் நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். இயேசு அன்பை ருசி பார்த்தா விடவே மாட்டேங்க. அவ்வளவு பெரிய அன்புங்க. தெய்வம் நான் வரப்போகிறேன். இந்த மாணவரை சத்தனை இயேசு வரப்போகிறார். இந்த சத்தத்தை கேட்டு அன்பான உறவுகளை இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார்.